டைரக்ஷனுக்கு அவங்க கற்றுக்கிறதுக்கு தேவையான நுணுக்கங்கள் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு பார்வையாளனாக தான் பார்க்குறேன். ஸோ ஆடியன்ஸ் டிக்கெட்டு வாங்காமல் இந்த படம் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த த்ரில் மிஸ்ஸிங். நான் பார்த்தா பயப்படணும்னு ஒன்று இருக்கும், இல்லைனா என்னமோ ஐயோ அப்படின்னு சொல்லி கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டி அந்த மேக்கிங்கில் கொஞ்சம் அப்படி வந்துட்டு இருந்தது. பட் அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் இருக்கல. சும்மா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டுருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம் ஆக்சுவலாக. அது நீங்கள் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதோட ஓகே, படமாக பார்க்கணுன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரிலூடு எல்லாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடாது. சூப்பர்ஸ்டிஷன் அதை வச்சு படமே இல்லை. அது ஒரு நிஜமாக பேய் இருக்குன்ற லெவலில் தான் சொல்லியிருக்காரு. இருக்கா இல்லையான்றது ஓகே, நீங்கள் இருக்குதுன்ற லெவலில் காமிச்சிருக்கீங்க, யா ஃபைன். அவங்க கூட ஈன்னு சிரிச்சுனே தான் உட்காந்துருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து படத்தில் வந்து டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. டுடே நியூ ஏஜ் உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பேர் அண்ட் அந்த திங்கிங் ப்ளவர் இதாக இருந்தாலும் சரி, திங்கிங் பவர்ஸ். அண்ட் கமர்ஷியல் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிம்பு இருக்கார், ரஜினிகாந்த் இருக்கார். அண்ட் ஐ லைக் த ஸ்மால் மெசேஜ் ஆல்சோ. அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் அதோடைய தன்மையில் அது ரொம்ப அழகானது. அதை நம்ம பார்க்குற விதம் தான். அவன் அந்த பையனுக்குன்னு அவனுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, ஒரு கெத்து இருக்குது. அவன் he doesn't have to become somebody else. அதுதான் ஒரு அண்டர்லைன் மெசேஜாக பார்த்தேன். தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி brought அவுட். அஸ் நிறைய நீங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்த்தோம். And the boy has also performed well. And as a director, I think நீங்கள் வந்து you put a good effort into it. Good job. Thank you so much, sir. வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி they have to be responsible. நாங்களும் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறதே வந்து விருந்தாளி மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்குது. ஏன்னா ஃபோனில் வந்து ஏய் எப்படிடா கண்ணா இருக்க அப்படின்னு. ஸோ we're connecting that to the film. அந்த இடத்துல அந்த மன்னிப்பு கேட்கும் போது அப்பா, இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், அது அந்த அம்மா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா மன்னிச்சிருக்கலாம். அண்டு இன்னொன்று ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கன்வின்சிங்காக எல்லாம் அந்த ஆள் வந்து மன்னிப்பு கேட்குறது. இன்னொன்று ஆஸ் அ ஃபில்ம் நானும் பார்த்தது வந்து அந்த கிட்டோடைய வழியில் தான். இப்போ வந்து அந்த அப்பா அம்மா பிரிஞ்சதில் கூட எங்களுக்கு ஃபீலிங் இல்லை, இந்த 2 பசங்க பிரிஞ்சது தான் ஃபீலிங். இதிலிருந்து 2 விஷயம் which we could look into is very good emotion between அண்ணா அண்ட் தங்கச்சி. And the parents has to take the responsibilities and மன்னிப்போம் மறப்போம். பொன்னி ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, வேர் அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் அண்ட் அவங்க அந்த மீனவ சமுதாயத்தில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. தன்னுடைய பொண்ணாக இருந்தாலும் இன்னொரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது அந்த அந்த குழந்தை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பேரோடைய ஆங்கிள்லையும் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த நீ போய் சொன்னியாப்பா, உனக்கு எப்படிமா தெரியும், இல்லை உனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ சொல்லிட்டியா, இல்லை நான் சொன்னால் அழுவா, அதனால தான் நானும் சொல்ல. தட் பார்ட் வாஸ் வெரி நைஸ். விஷுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு படம். சினிமாட்டோகிராஃபர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக இமோஷ்னலாக இருக்கிற படங்கள் பார்க்குறதுனால இதில் வந்து ஒரு ஏதோ எனக்கு ஒரு பேஸ் இல்லாத மாதிரி தோணுது. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஆஸ் அ டைரக்டர் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஆஸ் அ டைரக்டர் அவர் எல்லா பசங்களையும் நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் ஆரம்பிக்கும் போது நான் ஏதோ ஒரு த்ரில்லர் ஃபில்ம் அப்படின்னு மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. அண்ட் விஷுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் க்ரீன் இந்த மாதிரிலாம் இருந்தாலே வந்து தேர்ஸ் அ பியூட்டி இன் இட். அது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் அதை வந்து பசங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் த ஃபன் எலிமெண்ட், அந்த தேல் கொட்டின பையனோடைய பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் என்ன பண்ணணுன்றதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ப்ளஸ் அந்த ஒரு பையன் கேமராவை ஃபோன் வச்சுட்டு ஓடி போகிற விஷயங்கள், அந்த நடுவில் வந்து பாகுபலி கம்ஸ் இன். ஸோ அந்த சீரியஸ் சிச்சுவேஷன்லேயும் ஃபன் எலிமெண்ட்டை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. மும்தாஸ் மேம் ஹியூமரஸாக இருந்தது. சார் சொன்ன மாதிரி ஹோல்டும் இருந்தது படத்தில்.
ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் ஆஸ் அன் ஆடியன்ஸ் அண்ட் வீட்டில் பசங்க கூட நிறைய இருக்காங்க, ஐ விஷ் தெர் வாஸ் சம் ஒரு மாரல் மெசேஜ் அதில், மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஹியூமரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்த்தா காமிக் ஃப்ளோலேயே இட் வாஸ் நைஸ். ஸோ a good effort, and of course the Kutti boy has performed very well. Humorous. Thank you. Thank you so much, ma'am. Hi Ganesh Raja. வணக்கம். உங்க சினிமாட்டோகிராஃபர் யாரு? கோபி லுபஸ்கின் கோபி. டேக்கிங்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கிடையாது. ஹீஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது, ஷார்ட் ஃபிலிம் கிடையாது. ஸோ தட் வாஸ் அ ப்ளெஷர். ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஐ ஆம் அன் டைரக்டர்ஸ் ஆக்டர், அண்ட் ஐ திங்க் ஒரு டைரக்டர் கையில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது. த மதர் கேரக்டர், சாரி பட் ஷி வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் பிளேஸ். வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் இட்ஸ் ஓன்லி அம்மா அண்ட் அந்த கொழுந்து, அந்த கனெக்ஷன். அட்லீஸ்ட் அந்த அம்மா அந்த ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் அது கொஞ்சம் தெரியணும். ஈவன் இஃப் ஷீ இஸ் பிஸி, அவர் வரார்ல, கெட் ரெடி, சாப்பிடு, ஹோம்ஒர்க், யூனோ ஷீ இஸ் டூயிங் தேட். அது கூட ரொம்ப மெக்கானிக்கலாக இருந்தது. இட்ஸ் லைக் இட் ஷுடன்ட் பி ஜஸ்ட் இது சொல்லுங்கள், இது உங்கள் டைலாக், அவர் இஷ்டத்துக்கு விடுறது இல்லை, அந்த ஃபீல் வரணும். அதுக்காக தான். பட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஹாய் ஜெயலக்ஷ்மி. ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஸோ அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும் நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு. ஒரு லேடி கூட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சானிட்டரி நாப்கின் கொடுக்கறதுக்கு, நத்திங் லைக் தேட், யூனோ சம்திங் ஷுட் ஹவ் ஹேப்பன். ஒரு ஃபினிஷிங் அது ஒரு அம்மா கன்சர்ன்டாக இருக்காங்கல்ல, நீ உட்காரமா கொஞ்சம் நேரம் இருங்க, ஏதோ பேசுகிறீங்க, உட்காரமான்னு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, இல்லை ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது, சரி இங்கே இருந்தால் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ போ, நான் ஒரு ஆட்டோ கொடுத்து ஏதோ ஒன்று இருக்கணும். தட் குட் ஹவ் மேட் a lot of difference. கண்டிப்பாக, எக்ஸாக்ட்லி, தட்ஸ் மை பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. இந்த ஒரு சின்ன பசங்களுக்கு படம் இருக்கணும் போது அதில் படுற வேதனைகள் நான் பட்டிருக்கேன் நிறையா. பசங்களை சாதாரணமாக சொல்லுவோம், பையன் படுத்து தூங்குறான், அப்போது அம்மா பேசுகிறாங்கன்ட்டு. ஒரு பையனை தூங்க வைக்கிறதுக்குள்ள என்ன பாருன்னு நமக்கு தெரியும். நார்மலாக தூங்குறதா வேறு, ஷார்ட் ரெடி தூங்குன்னா தூங்க மாட்டாங்க. ஆனால் அதில் எல்லா பசங்களும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. அந்த எடுத்த கண்டென்ட்டு, அந்த வறுமையை பசங்க பைட்டாப்பில் வந்து கேக்கு என்றது இது யார் வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் நான்லாம் அனுபவிச்சிருக்கேன். பசங்க மூஞ்சில் தெரியுது ஏக்கம். அதை இந்த வளரும் ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் இப்படி ஒரு சிந்தனையை யோசிச்சது ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ விஷயமா ஒரு பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ பையனை வச்சு, ஒரு பையன் அப்பா அம்மா வச்சு இவ்வளோ முகம் சொல்லிக்காமல் காமெடினா ரொம்ப அற்புதமாக வச்சுப்படுறாரு. இல்லை காமெடின்ற பேரில் தப்பு பண்ணுவாங்க. எந்த ஒரு ஷாட்டும் நீங்கள் விஷுவலாக தப்பாக பண்ணல, அது வேறு. பட்டு எல்லாமே நினச்சி சிரிக்கிற மாதிரி இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ பேர் சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம். நானே ஆண்பாவத்தில் அன்றாயிரம் வச்சு பண்ணிடுவேன். இந்த அன்றாயிரம் பாரு, வீக்கே எடுத்து காப்பாரு. அப்போ பையன் வந்து மாற்றி போட்ட மாதிரி. அப்போ அது என்ன சிரிச்சாலும் எனக்கு உள்ள நான் மட்டும் தலையை கொண்டுக்குவேன். இதை ரொம்ப பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இது ரொம்ப நாகரிகமாக இருந்தது, அழகாக இருந்தது, யதார்த்தமாக இருந்தது. சூப்பராக பண்ணி. தேங்க்யூ. ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணோம். அவர் டைட்டில்லே பிடிச்சார். முதல்ல எதிர்பார்ப்பு. மேக்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜாம்பவான்கள் அந்த டாப் ஷாட்டில் அந்த குருவி இருக்கிறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட அந்த பையன் வர்றதுக்கு அந்த ட்ரோனு எல்லாமே வந்து பெரிய படங்களுக்கான விஷயம் மாதிரி இருந்தது. ரொம்ப மெச்சூரிட்டி டைரக்டருக்கான அந்த ஷாட்டு. மியூசிக் பிரமாதமாக இருந்தது, நம்மளை கூட்டு போகுது. ஆனால் எடுத்துக்கிட்ட மேட்டரை கரெக்டாக சொல்லியிருக்காரு. கடைசியில் ஒரு தலாட்டு மாதிரி அழகாக அந்த குருவிக்கு அந்த உணவு ஊட்டும் போது அப்படி உச்சிச்சோன்னு இங்கே அந்த கைத்தட்டில் பார்த்தோம். நல்ல ஃபிலிம் மேக்கிங்க்கான அறிகுறி தெரியுது. நல்லா பண்ணியிருக்கீங்க படம். சின்ன விஷயம் நல்லா இருக்கு.